லட்டு செய்யறதுக்கு பூந்தி போடுறேன்னு சொல்லி தான் இப்படி பண்ணி வச்சிட்டேன். யாருக்கெல்லாம் மோத்திச்சோர் லட்டு பிடிக்கும்? இந்த லட்டு பண்றது ரொம்ப சிம்பிள். 400 கிராம் கடலை மாவுல பிஞ்ச் ஆஃப் சால்ட், கலர் பவுடர், 500 ml வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேட்டர் ரெடி ஆயிரும். இது அப்படியே ஆயில்ல பூந்தியா போட்டு எடுக்கணும். அதுக்கு அலுமினியம் ஃபாயில்ல கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே இந்த பேட்டரை போர் பண்ணோடனே உள்ளக்கு ஊத்திருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க ஒரு டம்ளர்ல ஊத்திட்டு இந்த கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணா வந்துரும் சொல்லிட்டு. இது சூப்பரான ஐடியா வந்துச்சு. இது கூட தெரியலையான்னு கேட்காது. எனக்கு உண்மையிலே தெரியல. இன்னொரு கடாயில சீனி பாகு ரெடி பண்றதுக்காக 1 கப் தண்ணி 1 கப் சீனி போட்டு நல்லா கொதிச்சோடனே கலர் பவுடர் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்சு வச்சிருந்த பூந்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சீனி தண்ணிலாம் இஞ்சிருச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 7 மினிட்ஸ்க்கு எங்க அம்மாவோட ஹெல்ப்போட கிண்டிட்டே இருந்தேன். பூந்தி எல்லாம் ஒண்ணு கூடி வந்தோடனே ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற விட்டுட்டேன். நானே ஒரு ஃப்ளோல பண்ணிட்டு இருக்கப்ப எங்க அம்மா சும்மா இருக்காம ரொம்ப ஆற விட்டா லட்டு வராது, சுட சுடவே லட்டு பிடிக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்த வீடியோல பண்றது பார்த்தாலே தெரியும், கொதிக்க லட்டு பிடிச்சிட்டு இருந்தேன், கையெல்லாம் சவந்து போச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா சுட சுட லட்டு உருட்டிட்டாங்க. அது உண்மையில எப்படி பண்றாங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நெய்யோட மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லட்டு பிடிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு மோத்திச்சோர் லட்டு கிடைக்கும். நாங்க ரெடி பண்ண லட்டு கொஞ்ச நேரத்துல திருப்பதி லட்டு மாதிரி ஆயிடுச்சு.